இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியானது 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 போட்டிகள் கொண்ட தொடரிலும் பங்கேற்கிறது. வரும் 26ஆம் தேதி முதல் இந்த தொடர் தொடங்குகிறது. இந்த தொடருக்கான T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. இதில் T20 தொடருக்கான இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டனர். இதேபோன்று ஒருநாள் தொடருக்கான இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில்தான் மும்பையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் இந்திய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். முதலில் பேசிய அஜித் அகர்கர் ஏன் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படாமல் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் என்பதற்கான விளக்கம் கொடுத்தார். அதன் பிறகு பேசிய கௌதம் கம்பீர் வரும் 2027ஆம் ஆண்டு நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பை தொடர் வரையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் உடற்தகுதியுடன் இருந்தால் 2027 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற்று விளையாடுவார்கள் என்று கூறியிருந்தார். இது குறித்து கௌதம் கம்பீர் கூறியிருப்பதாவது: ஒருநாள் கிரிக்கெட் மற்றும் T20 உலகக்கோப்பை தொடரில் தங்களால் என்ன வழங்க முடியும் என்பதை ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் நிரூபித்து காட்டியுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். இருவரிடமும் நிறைய கிரிக்கெட் உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்துடன் அவர்கள் இருவரும் உடற்தகுதியுடன் இருந்தால் 2027 ஒருநாள் கிரிக்கெட் உலக கோப்பையிலும் இடம்பெறுவார்கள். இருவருமே உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர்கள் தான். அவர்களை நிரந்தரமாக வைத்திருந்தால் அது அணிக்கு அதிர்ஷ்டம். அவர்களுக்குள் இன்னும் கிரிக்கெட் மிச்சம் இருக்கிறது. முடிந்த வரையில் அவர்களை அணியில் வைத்திருங்கள் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.